நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி குற்றம் தவிர திரைப்படத்தின் விமர்சனம். ஸ்ரீ சாய் சைந்தவி கிரியேஷன் சார்பில் பி. பாண்டுரங்கன் தயாரித்திருக்கும் குற்றம் தவிர படத்தை உத்ரா புரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா வெளியிட படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் கஜேந்திரா. ரிஷி, ரித்விக், வினோதினி, ஆரத்யா, கிருஷ்ணா, சாய் சைந்தவி, சரவணன், சாய் தீனா, காமராஜ், சென்ராயன், ஆனந்த் பாபு ஆகியோர் நடித்துள்ளனர். தொழில்நுட்ப கலைஞர்கள் இசை ஸ்ரீகாந்த் தேவா, ஒளிப்பதிவு ரோவின் பாஸ்கர், எடிட்டிங் ரஞ்சித் குமார், பாடல்கள் கு. கார்த்திக், சண்டை ஜாகுவார் சின்னப்பா, வயலன் வேலு, நடனம் விஜய் ஆனந்த், சாய் பாரதி, உடை சூர்யா, தயாரிப்பு நிர்வாகி ராமச்சந்திரன், மக்கள் தொடர்பு சக்தி சரவணன். தம்பி குற்றம் தவிர திரைப்படத்தை பற்றிய கதை. தம்பி ருத்ராவை ரித்விக் படிக்க வைத்து எப்படியாவது காவல்துறை அதிகாரி ஆக்க வேண்டும் என்று ரோட்டோரத்தில் தள்ளு வண்டியில் டிஃபன் கடை நடத்தி வரும் விதவையான அக்கா கஸ்தூரி வினோதினி முயற்சிக்கிறார். தம்பி ருத்ராவும் அக்காவின் ஆசையை நிறைவேற்ற பாடுபடுகிறார். ருத்ரா காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் இந்துமதியை ஆரத்யா கிருஷ்ணனை காதலிக்கிறார். இந்நிலையில் உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகும் வினோதினி அமைச்சர் மணிவாசகத்துக்கு சரவணன், அவர் தான் மணிவாசம் நடிச்சிருக்காரு, சொந்தமான தனியார் மருத்துவமனை நடத்தும் மருத்துவ முகாமுக்கு செல்கிறார். அங்கே அவருக்கு உடனடியாக இதய ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கூறுகிறார். ஏற்கனவே அந்த மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு மோசடி நடைபெறுகிறது. தன்னுடைய தம்பி ருத்ராவுக்கு தெரியாமல் கஸ்தூரி இந்த பிரபலமான தனியார் மருத்துவமனையில் ஆபரேஷனுக்காக சேருகிறார். அங்கு மெடிக்கல் மாஃபியா மோசடி கும்பலால் நடைபெறும் ஆபரேஷனால் கஸ்தூரி கொல்லப்படுகிறார். இதனால் அதிர்ச்சி அடையும் ருத்ரா தவறான சிகிச்சை மேற்கொண்டதால் தன் அக்கா கஸ்தூரி மரணம் அடைந்தார் என மருத்துவமனையில் நியாயம் கேட்டு ரகளில் ஈடுபடுகிறார். மெடிக்கல் மாஃபியா கும்பல் கைக்கூலிகளாக இருக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உதவியுடன் ருத்ரா கைது செய்து சிறையில் அடித்து துன்புறுத்துகிறார்கள். அதன் பின் என்ன நடக்குது என்பதே படத்தின் மீதி கதை. ருத்ரா என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரிஷி ரித்விக் ஆக்ஷன் காட்சிகளை அசத்தியுள்ளார். பாசம், காதல், நடனம் என நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார். அக்கா கஸ்தூரியாக நடித்திருக்கும் வினோதினி தனது அனுபவம் வாய்ந்த நடிப்பை நேர்த்தியாக வெளிப்படுத்தி பார்வையாளர்களை சமாளிக்க வைத்துள்ளார். இந்துமதி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நடிகை ஆரத்யா கிருஷ்ணா காதல், சோகம், ஆக்ஷன், நடனம் என அனைத்திலும் ஜொலித்திருக்கிறார். அமைச்சர் மணிவாசகமாக பருத்தி வீரன் சரவணன், அமைச்சர் உதவியாளராக தயாரிப்பாளர் பாண்டுரங்கன், கஸ்தூரியின் குழந்தையாக சாய் சைந்தவி மோசடி, டாக்டராக ஆனந்த் பாபு, ரவுடிகளாக சாய் தீனா, காமராஜ், சென்ராயன் ஆகியோர் சிறந்த பங்களிப்பு அளித்து திரைக்கதைக்கு வலு சேர்த்துள்ளனர். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, ஒளிப்பதிவாளர் ரோவின் பாஸ்கர், எடிட்டர் ரஞ்சித் குமார், சண்டை பயிற்சியாளர் ஜாகுவார் சின்னப்பா, வயலன் வேலு உள்ளிட்டோர் மருத்துவ குற்ற த்ரில்லர் கதைக்கு தொழில்நுட்ப அம்சங்கள் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களை குறிவைத்து மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை மூலம் உடல் உறுப்பை திருடும் மருத்துவ மாஃபியா கும்பல் மோசடிகள் மையமாக கொண்டு இயக்குனர் எம். கஜேந்திரன் திரைக்கதை எழுதி அதிரடி திரைப்படத்தை இயக்கியுள்ளார். மொத்தத்தில் ஸ்ரீ சாய் சைந்தவி கிரியேஷன் சார்பில் பி. பாண்டுரங்கன் தயாரித்த குற்றம் தவிர அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அப்பாவி மக்களின் உயிரை குடிக்கும் மெடிக்கல் மாஃபியா மோசடியை பற்றி விளக்கும் படம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.